ஹாய் guys, ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா? ஓகேங்களா? ஸோ என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவ்வளோதான். இன்னும் ஒரு ஒன் டே தான், ரொம்பலாம் கிடையாது. நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது 2025 ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்காகவே நான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ரொம்பவே என்னுடைய எப்படி சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுது என்ன அப்படின்னா, அதாவது 2025க்குள்ளே நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இன்றைக்கே ஆரம்பித்தாலும் சரி, ஓகேங்களா? எல்லாராலையும் ஆன்லைன்லேருந்து, அதுவும் பர்டிகுலராக கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் பட் நல்லா ஒன் திங் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் போதுன்ற அளவு எஃபெக்ட் போடணும். ஓகேவா? 1 இயர் உனக்கு மணின்றதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கற்றுக்கிட்டு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும். ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுரு, அதுக்கப்புறம் ரிசல்ட் எதிர்பார். ஓகேவா? இதுக்கிடையில் யாராச்சும் 3 மாதத்தில் காசு வந்துடும், 6 மாதத்தில் காசு வந்துடும், 1 இயரில் காசு வந்துடும் சொல்லிவிட்டு உங்கள் ஒரு மானிட்டேஷனான அக்கௌண்ட்டே கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது ஃபுல்லி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். தென் டைம் பாருங்கள், கரெக்டாக 11:53 ஆகுது. இது பகல் இல்லை நண்பா, நைட்டு. ஓகேங்களா? ஸோ ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் 3 இயர்ஸாக. தென் அதில் டிசம்பர் 1 புது எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனுடைய ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டே 1 இன்னி வரைக்கும் நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் ஏர்னிங் செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ கொடுக்குறாங்க? நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய பேஜ் யூஸ்க்கு வருதா, இல்லை இம்ப்ரெஷனுக்கு வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல்லி ஆட் கிளிக்கு தான் ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கிது. சரிங்களா? ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு இன்றைக்கி மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 0.11 சென்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா 0.12 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் 0.80 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $2.80 கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எதனால் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டே இருந்தாலும் ஏன் வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக முடிய போகுது. நாளைக்கு நைட்டு 12 மணிக்கெலாம் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இந்த டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா, மொத்தம் நம்ம ஏர்ன் பண்ணது வெறும் $2.80 போது இது உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஒரு கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னும் போது அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இனிஷியலில் இங்கே பாருங்கள், வெப்சைட்டுக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் டே 1 இன்னி வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு நாளும் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டே 1 400 பேர் இருந்தது, இன்றைக்கி மந்த் எண்டுன்னும் போது 1000 பேர் வராங்க அப்படின்னும் போது நான் இப்போ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக என்னுடைய வெப்சைட்டுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன்றது நீங்கள் பார்க்கணும். ஒன்று, அதே சமயத்தில் இந்தியாவிலேருந்து வந்தால் நமக்கு ரெவன்யூ வராதுன்றது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே லைவ் ப்ரூஃபை நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நமக்கு பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்கு மேலே போகக்கூடாது. ஸோ ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரணும் அப்படின்னும் போது நமக்கு இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாலும் தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் நான் இனிஷியலில் மணி ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ண கிடையாது. மணி எனக்கு சம்டைம் தேவை அதிகமாக இருந்தாலுமே கூட இப்போதைக்கு எனக்கு மணி மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் என் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் மேலே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நீங்களுமே இதுதான் பண்ணணும். இனிஷியலில் ரெவன்யூக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். புரியுதுங்களா? ஏன்னா ரேங்கிங் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு ஏகப்பட்ட கீவேர்ட் ரிசர்ச், கீவேர்ட் ஸ்டஃபிங்கிற போல் ஏகப்பட்டதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். பேக் கண்ட்ரில் இருந்து ஒரு சிலது இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்குங்க. தென் நீங்களும் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளாகானா என்ன, வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, அதில் எப்படி பேஜ் கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி போஸ்ட் போடுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, காம்படிட்டர், பேக் லிங்க்னா என்ன, டொமைன் அத்தாரிட்டினா என்ன, டொமைன் ரேட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஆணி வர கற்றுக்குங்க. சரிங்களா? ஸோ டைம் நமக்கு ஒரு 4 நிமிஷம் இருக்குது. பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுற பாருங்க. ஏன்னா நிறைய பேர் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஃபேக்காக வருதுன்னு சொல்லிட்டு கேட்டுருவீங்களா, அதனால் தென் எஸ்டே இதை நான் ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். நேற்றுக்கு வீடியோ இன்றைக்கி வீடியோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும் நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு. சரி, தெரியுதுங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் மாற்றி காமிச்சிருக்கேன். தென் இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக் எண்டில் இந்த ஏர்னிங் செக்ஷன் எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்தாலும் சரிங்க, $1, $10, $1000 எவ்வளோ வந்தாலுமே, டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் பாருங்கள், இந்த $2.80 இருக்குல்லையா, அதில் ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். தென் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஆட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் இந்த 0.11 சென்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த $2.80 கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே $2.80 காமிக்குது. சரிங்களா? தென் இந்த 0.11 வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுமா? கீழே பாருங்கள், பேஜ் வியூஸ்
1340 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்களே. இந்த 1340 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால் ரெவன்யூ வந்திருக்கானா? கிடையாது. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு 2 இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு 1340 பேர் வந்திருக்காங்க. அதில் 2 பேர் மட்டும் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.11 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. என்ன ஒரு 1000 பேர் வந்து 2 ஆடு கிளிக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இங்கே கிளிக்ஸ் வந்து கம்பல்சரி நடக்கணும்னு சொல்லிட்டு யாராலையும் கேரண்டி கொடுக்கவே முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஸோ நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆட்ஸுமே ஃபர்தராக எந்தெந்த இடத்த வரணுமோ யூசர்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் விதத்தில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 1280 இம்ப்ரெஷன், அதாவது இருக்கிற பேஜஸ்க்கு தகுந்த போல் இம்ப்ரெஷன் வந்திருக்கு அப்படின்னா, அந்த பேஜஸ்க்கு அதாவது யூசர்ஸ் உள்ளே வராங்க, கண்டென்ட்டை ரீட் பண்ணுறாங்க, வெளியே போயிடறாங்க. ஸோ யூசர்ஸ்க்கு வந்து அதிகமான ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணலைன்றது அங்கே ஒரு மேட்ரு. புரியுதுங்களா? ஸோ நான் ஹெட்டரில் வச்சிருக்கலாம், அப்படின்னா ஃபுட்டரில் வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்த தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் யூசர்ஸ்க்கு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம வச்சுருக்கோன்றது புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து. ஸோ இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆடியன்ஸ் வந்து டியூரேஷன், அதாவது அந்த மினிட்ஸ் இருக்காங்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கிறது, அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்றது குறிக்கும் இந்த இம்ப்ரெஷன் மூலிமா. புரியுதுங்களா? தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் அண்டு ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்தியா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு பேஜ் ஆர்பிஎம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் அதுவே பர்டிகுலராக யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணாலும் சரி, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணாலுமே சரி, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் டயர் 1 கண்ட்ரி பேஸில் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் அப்படியே ஃபுல்லி சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இந்தியன் ஆடியன்ஸ் தான் அதிகன்றதால நான் இந்தியாவிலேருந்து ஒரு 5000 பேர் பர் டேவுக்கு வராங்கன்னும் போது நான் அப்போ சடனாக வந்து யூஎஸ், யூகே அதுமாரி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னும் போது அங்கேருந்து 100 பேர் வந்து 2 ஆட் கிளிக் பண்ணதால எனக்கு அன்றைக்கி பர் டேவுக்கு $100 விதத்தில் எனக்கு கிடச்சிரும். புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? ஸோ எனக்கு தேவை டிராஃபிக் தான் இம்பார்ட்டன்ட்ன்றதால நான் ஸ்டார்டிங் ரெவன்யூக்காக வேலை செய்யலை. புரியுதா? தென் ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா 0.08 சென்ட்ஸ் வந்து கிடைக்க வேண்டிய இடத்த கரண்ட்டாக நம்ம கிடைக்கக்கூடியது எவ்வளோ தெரியுமா? 0.05 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்படின்னும் போது 2 கிளிக்கு 0.10 தானே கிடச்சிருக்கணும், 10 சென்ட் தானே கிடச்சிருக்கணும். டுடே நீங்கள் 11 வருதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கிளிக்கு 6 சென்ட் கிடச்சிருக்கு, ஒரு கிளிக்கு 5 சென்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து அது இந்த சிபிசின்றது ஆவரேஜ் பண்ணி தான் காட்டும், நமக்கு ஒவ்வொரு கிளிக்குக்கும் எக்ஸாக்டிங்காக காட்டாது. புரியுதுங்களா? தென் இம்ப்ரெஷன் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து காட்டுது. பேஜ் சிட்டே 0.15%. ஓகேங்களா? தென் நண்பா இப்போ நல்லா டைம் பாருங்கள், கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு நைட்டு. ஓகேங்களா? எப்போயுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நைட்டு 12 மணிக்கு நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம்னா வச்சுக்கலாம், டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே எஸ்டேவுக்கு மூவ் ஆகிடும், நெக்ஸ்ட் டேவில் இருக்கக்கூடியதெல்லாம் லாஸ்ட் 7 டேஸ்க்கு போகும், லாஸ்ட் 7 டேஸில் இருக்கிறது எங்கேயும் போகாது, அது அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் பண்ணி காமிக்கும், அவ்வளோதான். இப்போது நம்ம பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணலாமா? தென் இப்போது நம்ம பேஜை ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் பாருங்கள், போகலை. மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேண்ணா, போகலை. ஒன் மோர், போகலை. ஆக்சுவலி இப்போ போகலை அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நமக்கு எப்போ தெரியுமா போகும்? 12 மணிக்கு ஒன் டைம் வந்து சுவிட்ச் ஆகுது அப்படின்னா அது ஸ்டார்டிங் 1 வீக் அப்படி இருந்தது. இப்போ 12:05 அப்படின்னா 12:10, ஒரு 3 விதமான டைம்ஸ். ஆனால் இங்கே நல்லா பாருங்கள், ஆட் யூனிட்ஸ் பாருங்கள், இந்த இடத்த இருந்தது. அதாவது இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவில் அப்படியே ரிவர்ஸ் ஓட்டி பாருங்கள். ஆட் யூனிட்டில் ரெஸ்பான்சிவ் ஆட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோடு போட்டிருப்போம், அது வந்து மேனுவல் கோடு. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோட யூஸ் பண்ண முடியும், மேனுவல் ஆடோ யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த இடத்த வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ இது போல் தான் நம்ம ஆகும். ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 24 ஹவர்ஸில், அதாவது நைட்டு 12 to 12 இந்த டைம் வரதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ பேஜ் எவ்வளோ ரெவன்யூ வந்திருந்தாலுமே டுடே வந்து அப்படியே ஸ்டேக்கு மூவ் ஆகிடும். தென் இப்போ 12:01 ஆகுது. தென் இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது எஸ்டர்டேவுக்கு வைக்கிற பாருங்கள், அதே ரிப்போர்ட்டு தான் காட்டும். ஆக்சுவலி இன்னும் மாறல, இது வந்து முந்தானத்து ரிப்போர்ட்டு காட்டுது. கரெக்டாக 12:05க்கு இது எல்லாமே மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த 0.11 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, அந்த கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இந்தியா, ஸ்ரீலங்கா, யுனைடெட்ஸ் அரபு எஸ்டிமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேஜ் வியூஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? தென் யூஎஸ் வந்து ஒரே ஒரு பேஜ் வியூ. பட் ஆனால் பேஜ் வியூஸ்னு ஓவராலாக 1320 பேருமே இந்தியாவில் தான் வந்து கிடச்சிருக்கு. கிளிக் வைஸ் பார்த்தாச்சுன்னா 2 கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஓவராலாக 0.10 சென்ட்ஸு. புரியுதுங்களா? பட் ஆனால் நமக்கு வந்திருக்கக்கூடியது 0.11 சென்ட்ஸு. ஏதோ ஒரு சென்ட் எந்த இடத்தையோ ஒரு கிளிக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. இவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. தென் இது வந்து இனிஷியலில் நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெவன்யூ அதிகமாக வர்றப்போ உங்களுக்கு இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுப்பேன். சரிங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன்னா ஒரு கீவேர்டு எப்படி செலக்ட் பண்ணணும், எது போல் ஆட் கோடு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னுமே டீட்டெயில் அண்ட் டெப்த்தாக நம்ம வந்து சொல்லி தருவோம். புரியுதுங்களா? ஸோ இதோட இந்த வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம முடிச்சுக்கலாம். தென் கீழே இருக்கக்கூடிய கிராஃப் டீட்டெயிலாம் பார்க்கும் போது ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். நம்ம வந்து இதை வந்து ஏன்னா அது
ஒரு நாளைக்கு $1 கம்மியாக வரும்போது என்ன ரிப்போர்ட் நான் கொடுக்குறது? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். பேசலான்னு தான் தோணுது. நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னா பாதியிலே ஏஞ்சி போயிடுவீங்க நீங்க. புரியுதுங்களா? ரெவென்யூ அதிகமா வர்றப்போ சொன்னா எல்லாம் யாருமா இருந்தாலும் கேட்குறாங்க. பட் ஆனா ரெவென்யூ கம்மியா வரும்போது நைட்டு 12 மணிக்கு முழிச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னும்போது நீங்க பார்க்கவே மாட்டீங்க. வியூஸ் போகிறது பார்த்தீங்களா? என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. பட் ஆனா இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடியதெல்லாம் பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். நம்மக்கிட்ட வந்து கன்சல்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்கு நண்பா. ஃபார் ஆர்டிகிள் 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500லேருந்து மினிமமாக 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். சரியா? தென் ஃபார் ஆர்டிகிள் 2 இருக்குது. மோர் தென் அது ஆட்சன்ஸ் அப்ளுக்கு வாங்கினாலும் சரி, இல்லை மோர் தென் எவ்ரிபடி எனி கேட்டகரியில் நீங்கள் காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை ப்ராடக்டிங் செல்லிங் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கன்சல்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஹையர் பண்ணி வாங்கிக்கலாம். தென் அது போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரூ. 7,000 ரூ. 15,000 3 விதமான பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைனுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். தென் வெப்சைட்டுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு 2000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது போல் நிறைய சர்வீஸ், நிறையன்னு சொல்கிறத விட வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி பேச முடியாத பேசிகிட்டு இருக்கேன். உண்மை இதுதான். கண்ணெல்லாம் திறந்து பார்க்கவே முடியல. எரிச்சலாக இருக்குது. சரியா? ஸோ பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். டுடே உள்ள அமௌண்ட் எஸ்டேக்கு மூவ் ஆகுதா பார்க்கலாம். தென் மூவ் ஆகலை. கரெக்டாக இன்னும் 1 நிமிஷம் 12:05க்கு இந்த பேஜ் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுனா ஓவராலாக டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாமே எஸ்டேக்கு மூவ் ஆகிறது நீங்கள் தாராளமாக பார்ப்பீங்க. சரிங்களா? தென் உங்களுக்கு ஏதாவது வெப்சைட்டு சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பெய்டு சர்வீஸ் வேணும்னாலுமே நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாலே அது இல்லாமல் அதை தாண்டி வெப்சைட் நம்ம செல்லும் பண்ணிகிட்ருக்கோம். மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டு, பின் வெரிஃபைடான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், இது போல் செல்லும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அதாவது .com டொமைன் அவைலபிள் இருக்கும். சில டைமில் .in அவைலபிள் இருக்கும். அது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, அமௌண்ட்டு ப்ராப்ளம் இல்லைனா மட்டும் நீங்கள் அப்ரூவல் ஆன சைடு வாங்குங்க. இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கற்றுக்குங்க. 1 இயர் டைம் கொடுங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். புரியுதா? மானிட்டேஷன்ன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. புரியுதுங்களா? மானிட்டேஷன் வாங்கினா இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு நாளைக்கு $5 வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, ஒரு நாளைக்கு இந்தியாவிலேருந்து 30,000 பேர் வர வைக்கணும். ஓகேவா? அப்போ 30,000 பேர் வர்ற அன்றைக்கி $5 எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு அமௌண்ட் எனக்கு வந்து கிடைக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மந்த் நான் $100 அசால்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஆனால் 1000 பேர் வந்து ஒரு நாளைக்கு 10 சென்ட் கிடச்சா இந்தியன் கரன்சிக்கு நீங்களே கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வரும்ன்றது. புரியுதுங்களா? ஸோ இது சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா. புரிஞ்சுக்குங்க. தென் 12:05 ஆகிடுச்சு. பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னா தென் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டிங்காக மாறிடுச்சா எல்லாமே. டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸில் எஸ்டேக்கு வந்துடுச்சு. டுடேவில் வந்து பார்த்தீங்கன்னா 00 மாறிடுச்சு. தென் எஸ்டேவில் வந்து பார்த்தீங்கன்னா 0.11 சென்ட்ஸ் டுடேவில் வந்து இதெல்லாம் எஸ்டேக்கு வச்சு லாஸ்ட் 7 டேஸ்க்கு பாருங்கள் எல்லாமே சேஞ்சஸ் தெரியுதா? தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்டேக்கு வைக்கிறேன். 705 தான் இருக்குது. இங்கேயும் பாருங்கள். ஏன்னா வந்து இப்போது டுடேவில் இருந்தது எல்லாமே எஸ்டேக்கு மூவ் ஆகிறதுக்கு சம் டைம் எடுத்துக்கும். 12:10 வரைக்கும் டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? இது போல் தான் நண்பா இந்த டைமில் தான் எல்லாமே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சுக்குங்க. தென் இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் லைவாக பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது பெய்டு சர்வீஸ் வேணால் ஹையர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.